ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெஜிடபிள் ஈரல் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பூண்டு உரித்து வச்சுருக்கேன், தக்காளி, பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் தக்காளி 4, சின்ன வெங்காயம் 10, பூண்டு, இஞ்சி சேர்த்துருக்கேன். இதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி, இஞ்சி, வெங்காயம், பூண்டு அரைச்சது ரெடி ஆயிடுச்சு. ஆயில் சூடாகிட்டுருக்கு. இப்போ நம்ம பட்டை, சோம்பு, லவங்கம், ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதிலையே கல்பாசி கொஞ்சம், பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாம் செவந்து வரட்டும். இந்த சமயத்தில் பூண்டு சேர்த்துக்கலாம். அதை கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். சேர்ந்து நல்லா வணங்கி வரட்டும். இது கூடவே இப்போ நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்தாச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி வணங்குறதுக்காக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம். நல்லா வணங்கி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இஞ்சி, சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வணங்கி வரட்டும். நாம் அதுக்குள்ளே அந்த இட்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதாங்க வெஜிடபிள் ஈரல். பச்சைப்பயிறு ஊற வச்சு, இஞ்சி, காஞ்ச மிளகாய் இல்லைன்னா பச்சை மிளகாய், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி இட்லியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இட்லி நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்தளவு சைஸ் கட் பண்ணிக்கிட்டால் போதும். இந்தளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சதுர சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து கொடுங்க.
அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கேன், இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த மாவுலேயும் கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மட்டும் போட்டுக்கலாம். இப்போது வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அது கூடவே குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நல்ல கலர் எப்படி இருக்குது பாருங்க, ரெட்டாக. அந்த இது போட்ட உடனே கலர் அப்படியே மாறிடும் பாருங்கள். இப்போ வந்து கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்ந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். சேர்ந்து நல்லா கலந்து கொடுங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும், இல்லைன்னா உடஞ்சிரும். இருங்க அப்படி. அதுக்கப்புறம் கலந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருந்ததுன்னா சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா அது ஏற்கனவே ஆவியில் வந்துருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். வந்ததுக்கப்புறம் கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நிஜமாகவே டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. இந்த சமயத்தில் கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்குங்க. எப்படி கொதித்து வந்துட்டுருக்கு பாருங்கள். நல்லா கலந்து குடிச்சு வந்துடுச்சான்னு பார்க்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. வெஜிடபிள் ஈரல் ஃப்ரை ரெடி. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இறக்கும்போது கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது பாருங்கள், ஈரல் மாதிரியே இருக்குங்களா. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே கொத்தமல்லி தழை கட் பண்ணிட்டு வந்துடலாம். 2 மினிட்ஸ் மூடி வைக்கலாம் தட்டு போட்டு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வெஜிடபிள் ஈரல் ஃப்ரை ரெடி. வாங்க கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து கொடுத்துக்கலாம்.
பூரிக்காக மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். பூரி தேய்ச்சி வச்சுருக்கேன் மாவு. ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். சூடான பூரி கூட வெஜிடபிள் ஈரல் வச்சு சப்பாத்திக்கு தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரி, பூரி செஞ்சு பார்க்கலான்னு செஞ்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. வெள்ளை சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ டு ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.